இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான அவசியமான இந்த நவீன உலகில் அனைவரும் தேடி அலைகின்ற செல்வத்தை எப்படி சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியில் 19ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதியுள்ளார். செல்வம் என்பது ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், அதே வேளையில் நமக்கு சாபமாகவும் இருக்கலாம். செல்வத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நமது செல்வம் நமக்கு ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்பதை நாம் முடிவு செய்யலாம். செல்வத்தை நமது சுயநலத்திற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்தினால் அது நமக்கு சாபம். மாறாக செல்வத்தை மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். செல்வத்தை எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை அறிவற்ற செல்வந்தன் உவமை லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்திலும், ஏழை லாசர் உவமை 16வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நல்ல சமாரியன் உவமை 10வது அதிகாரத்திலும், சக்கேயு நிகழ்ச்சி 19வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். இந்த இரண்டு வெவ்வேறான தலைப்புகளுக்கு நடுவில் சற்று புரிந்து கொள்ள கடினமான பகுதிதான் நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகம். எப்படி ஊதாரித்தனமாக ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையின் சொத்துக்களை அளித்தானோ, அதே போல இந்த பணியாளரும் தன்னுடைய தலைவருடைய சொத்துக்களை ஊதாரித்தனமாக தவறாக பயன்படுத்தி அளிக்கிறான். அது தலைவருக்கு தெரிய வருகிற போது அதனை அவன் ஈடுகட்டுகிறான். எப்படி ஈடுகட்டுகிறான் என்பதில்தான் விவிலிய அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வருகிறது. அந்த பணியால் தனக்கு வரக்கூடிய வருமானத்தை, அதாவது தனக்கு கிடைத்த கமிஷனை தள்ளுபடி செய்ததாகவும், அதனால் தலைவர் அவருடைய விவேகத்தை பாராட்டியதாகவும் பொதுவாக சொல்லப்படுகிறது. நாம் செல்வத்தை பல வழிகளில் பயன்படுத்தலாம். நமக்கும் பயன்படுத்தலாம், மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நமது மீட்பு அடங்கியிருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தியாளர் நமக்கு உணர்த்துகிறார். செல்வம் என்பது கடவுளால் கொடுக்கப்படுகிற வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மாறாக அது மிகப்பெரிய பொறுப்பு. செல்வந்தர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. யாருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள். அது வெறும் வார்த்தையல்ல, வாழ்வியல் தத்துவம். அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் நமது வாழ்வு நிச்சயம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். செல்வத்தை பயன்படுத்தி நமது வாழ்வை மேம்படுத்தாமல் மற்றவர்களின் வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்த முயற்சி எடுப்போம். செல்வம் என்பது கடவுள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனை நல்ல முறையில் பயன்படுத்த முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.